வீரன் திரைப்படம். வீரனூர் கிராமத்தில் மின்னல் தாக்கிய 11 வயது மாணவன் கோமா நிலைக்கு வந்து மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் அழைத்துச் செல்லப்படுகிறான். அவர் சில காலத்திற்கு பிறகு தனித்துவமான சக்திகளை வளர்த்து கொண்டார் மற்றும் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு செல்கிறார். ஒரு புத்திசாலி வணிகர் தனது கிராமத்தில் குடியிருப்பாளர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்றை திட்டமிடுகிறார். அவர் கிராம மக்கள் வீரன் என்ற தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மூலதனமாக்கி தொழிலதிபர் மக்களை சுரண்டுவதை தடுக்க தனது சக்திகளுடன் அதை இணைத்தார். இருப்பினும் தொழிலதிபர் நரகத்தை போல இரக்கமற்றவர் மற்றும் ஆபத்தான மருத்துவத்தில் பரந்த அறிவை கொண்டவர். அப்பாவி கிராம மக்களின் கதி என்னவாகும்? மரகத நாணயம் என்ற கற்பனை நாடகத்தின் மூலம் புகழ் பெற்ற கே. சரவணன் மற்றொரு கற்பனை கதையான வீரன் மூலம் மீண்டும் வருகிறார். முந்தையது திகில் மற்றும் நகைச்சுவை கூறுகளை நம்பியிருந்தாலும் திரைப்பட தயாரிப்பாளர் இந்த நேரத்தில் நகைச்சுவையுடன் கூடுதலாக ஆக்ஷன் மற்றும் சூப்பர் ஹீரோ கூறுகளில் கவனம் செலுத்தியுள்ளார். ஹிப்ஹாப் தமிழா ஆதி என்ற குமரன் என்ற 10 வயது மாணவன் மின்னல் தாக்கி மயங்கி விழுவதுடன் தொடங்குகிறது. அவனது தோழிகள் செல்வி அதாவது அதிரா, ராஜ் மற்றும் சக்கரை என்று சசி ஆகியோர் அதிர்ச்சியாகவும் துப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். தனது மகனின் தொடர்ச்சியான உடல்நலக்குறைவால் மிகவும் கலக்கமடைந்த குமரனின் தந்தை சிறந்த மருத்துவ வசதிகளுக்காக அவனை சிங்கப்பூருக்கு அனுப்ப முடிவு செய்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது நண்பர்கள் மற்றும் தந்தையை சந்திக்க தனது கிராமத்திற்கு திரும்புகிறார். தனது சொந்த ஊரில் உள்ள சிலரை ஒரு தொழிலதிபர் தனது சுயநலத்திற்காக ஆபத்தான கேபிள் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கையாளப்பட்டதை அவர் அறிந்து கொள்கிறார். அவர் பல ஆண்டுகளாக தன்னிடம் இருந்த தனித்துவ சக்திகளை பயன்படுத்தி கிராமவாசிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறார். மேலும் அவர்களின் பிரபலமான தெய்வமான வீரன் மீது அவர்கள் வைத்திருக்கும் மூடநம்பிக்கைகள் மற்றும் நம்பிக்கை முறையை பயன்படுத்தி கொள்கிறார். ஒரு வழக்கமான ஹீரோ வில்லன் டெம்ப்ளேட்டை பின்பற்றி முயற்சித்த மற்றும் சோதிக்கப்பட்ட சூப்பர் ஹீரோ வளைவுகள் இருந்த போதிலும் வீரன் சிறிய குறைபாடுகள் இருந்த போதிலும் சீரான இடைவெளியில் வெளிப்படுத்தப்படும் ஆச்சரியங்கள்தான். பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை கொண்ட ஒரு கிராமத்தின் பின்னணியில் அமைக்கப்பட்ட ஒரு கதைக்களத்தை சுற்றி ஒரு கதையை பின்னுவது மற்றும் கதாநாயகனின் சூப்பர் ஹீரோ கூறுகளை ஆதரிக்கும் ஒரு உறுதியான கதையுடன் வருவது எளிதான காரியம் அல்ல. சரவணன் ஹீரோயின் நடிப்பையும் நகைச்சுவை காட்சிகளையும் ஒரு பெரிய அளவிற்கு சமப்படுத்துகிறார். ஆதி சூப்பர் ஹீரோ கேரக்டரை இழுத்து ஆக்ஷன் காட்சிகளில் ஜொலிக்கிறார். அதிரா மற்றும் சசி ஆகியோர் தங்கள் பாத்திரங்களில் பொருத்தமானவர்கள். மேலும் குறிப்பிடத்தக்க தோற்றத்தில் இருக்கும் மற்ற பல கதாபாத்திரங்களும். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு நீண்ட விசாரணை வரிசை மற்றும் ஒரு முக்கிய பாத்திரம் கொண்ட ஒரு புனித விழாவை உள்ளடக்கிய ஒரு காட்சி எதிர்பாராத விதமாக கூடையை கீழே கொண்டு வரும். முனிஷ்காந்த் மற்றும் காளி வெங்கட் இடையேயான கெமிஸ்ட்ரி ரசிக்க வைத்தாலும் நகைச்சுவை காட்சிகள் பகுதிகளாக மட்டுமே வேலை செய்கின்றன. வினய் ராய் எழுதிய எதிரியின் பாத்திரத்திற்கு இன்னும் விவரம் தேவைப்பட்டது. கற்பனை, வீரம், ஆக்ஷன் மற்றும் ஒரு தெய்வத்தை சுற்றியுள்ள கட்டுக்கதை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கதைக்கு கிளைமாக்ஸ் பெரிதாகவும் உற்சாகமாகவும் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது எல்லா பெட்டிகளையும் டிக் செய்யும், ஆனால் சில காட்சிகளில் தட்டையாகவும் யூகிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு படமாக இந்த திரைப்படம் வருகிறது. எல்லாமே முடிந்துவிட்டது. வீரன் பெரிய அளவில் மகிழ்விக்கிறார். சில கதாபாத்திரங்கள் விட்டு செல்லும் தாக்கத்திற்கு நன்றி. நீங்கள் ஒரு சில குறைபாடுகளை கவனிக்காமல் விட்டால் அனைத்து தரப்பு பார்வையாளர்களுக்கும் வீரன் ஒரு ரசிக்கத்தக்க சவாரி. ஒரு சிறந்த மேக்கிங் ஸ்டைல் படத்தை வேறொரு நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது.